சிவராத்திரி வரலாறு. மகா சிவராத்திரி எப்படி உருவானது? பழமையான காலங்களில் மகா சிவராத்திரி ஒரு முக்கியமான நிகழ்வாக கொண்டாடப்பட்டது. இது எவ்வாறு உருவாயிற்று? சிவராத்திரியின் பின்னணியில் இருக்கும் வரலாற்று நிகழ்வுகள் என்ன? இதோ அந்த கதையின் விரிவான விளக்கம். ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் ஒரு பெரிய அதிர்ச்சி நிகழ்ந்தது. உலகில் நீதி குறைந்து, தீமைகள் வளர, தெய்வீக சமநிலை பாதிக்கப்பட்டது. அதன் விளைவாக மாபெரும் அழிவு ஏற்படப் போகிறது என்று தேவர்கள் உணர்ந்தார்கள். இது எதனால் நிகழ்கிறது என்று தேவர்கள் யோசித்தனர். அவர்கள் தேடிக்கொண்டே இருந்தபோது உலகத்தை அழிக்க வல்ல சக்திகள் ஒருங்கிணைந்து தங்கள் அரக்க சக்திகளை பெருக்கும் வகையில் தபசு செய்யத் தொடங்கினர். அந்த நேரத்தில் அதிபுதி முனிவர் என்பவர் தியானத்திலிருந்து எழுந்து தேவர்களை நோக்கி ஒரு தகவல் கூறினார். இந்த உலகத்திற்காக ஒருவர்தான் ஒரே பாதுகாவலன். அவர்தான் மகாதேவன், பரமசிவன். அவரை மனதார வணங்கி உன்னதமான வழிபாட்டினை மேற்கொண்டால் மட்டுமே இந்த பேரழிவை தவிர்க்கலாம். இந்த தகவலை கேட்டதும் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை நோக்கி வழிபடத் தொடங்கினர். உலகம் அழிவிலிருந்து மீள்வதற்காக பக்தர்கள், முனிவர்கள், தேவர்கள் அனைவரும் ஒரு முழு இரவு விழித்திருந்து சிவனை தியானம் செய்தனர். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய் என்று அனைவரும் முழங்கினர். இந்த இரவு முழுவதும் சிவனை வணங்கியதில் சிவன் திருப்தி அடைந்தார். அவர் தன் திருக்கண்களை திறந்து, இந்த உலகம் அழிவை சந்திக்காது, ஆனால் இந்த இரவு ஒரு புனிதமான இரவாக மாறும். இந்த நாளை மகா சிவராத்திரி என்று கொண்டாட வேண்டும் என்று அருள் வழங்கினார். மகா சிவராத்திரி ஒரு புனிதமான இரவு. இதில் பக்தர்கள் தியானம் செய்து, விரதம் இருந்து, இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை துதிக்கிறார்கள். பாவங்களை நீக்க இது ஒரு வழிபாட்டு நாள். தியானம் செய்தால் ஆன்மீக வளர்ச்சி, நல்லதை நினைத்து செயல்படுவதற்கான ஒரு நல்ல ஆரம்பம். சிவ வழிபாடு எப்படி சிறப்பு வாய்ந்தது? நீரால் அபிஷேகம் செய்தால் பாபங்கள் நீங்கும். பசு பஞ்சகவ்யம் செலுத்தினால் மன அமைதி கிடைக்கும். விளக்கேற்றி வழிபட்டால் ஒளி, அறிவு பெருகும். மந்திரம் ஜெபித்தால் சக்தி பெறலாம். ராத்திரி முழுவதும் விழித்திருந்தால் பரமானந்தம் பெறலாம். ஓம் நமசிவாய என்ற மந்திரம் உலகத்தின் ஒளியுடன் ஒற்றுமையாக இருந்து நமக்குள் உள்ள அகச்சோம்பலை அகற்றி ஆன்மீக சக்தியை வளர்க்கும். மற்றொரு காலத்தில் 3 அசுரர்கள், திரிபுராசுரர்கள் உலகத்திற்கு பேரிடியை ஏற்படுத்தினர். அவர்கள் உலகத்தை 3 அசுர நகரங்களாக மூடி ஒவ்வொரு 3000 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை ஒன்றினையும் வானத்தின் சந்தர்ப்பத்தில் மட்டுமே அழிக்க முடியும் என கண்டறிந்தனர். தேவர்கள் தங்களால் இதை எதிர்க்க முடியாது என அஞ்சி சிவபெருமானிடம் புகழ் கொண்டனர். அவர் ஒரு முழு இரவு தியானத்தில் அமர்ந்து கோபத்துடன் கண்களை திறந்து திரிபுராசுரர்களை அழிக்க தன் திரிசூலத்தை வீசியார். அந்த மாபெரும் இரவு சிவபெருமான் சமய சமநிலையை நிலைநாட்டியதால் மக்கள் அதை சிவராத்திரியாக கொண்டாடத் தொடங்கினர். நல்லதை செய்தவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், தீமையை செய்தவர்களுக்கு அதேபோல் தண்டனை உண்டென்பது இயற்கையின் சட்டம். ஆனால் சிவனின் கருணை ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. இதை விளக்கும் கதையை கேட்டால் உங்கள் மனதிலும் ஒரு ஆனந்த உணர்வு ஏற்படும். பழம்பெரும் நகரம் ஒன்றில் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் பிறப்பால் தீயவன் அல்ல, ஆனால் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அவனை ஒரு பயங்கரமான கொள்ளைக்காரனாக மாற்றிவிட்டன. சிறு வயதில் பெற்றோர்களை இழந்த அவன் உணவிற்காக திருடத் தொடங்கினான். முதலில் சிறிய திருட்டு, பின்னர் கொள்ளை, கொலை. அவன் முழுமையாக தீய வழியில் சென்று விட்டான். அவன் பேர் சங்கரன். ஆனால் அந்த பேருக்கு முற்றிலும் மாறானவனாக இருந்தான். மக்கள் அவனை கண்டாலே பயந்து ஓடிவிடுவார்கள். அவனுக்கு எதிலும் மனசுமை இருந்ததில்லை. ஆனால் உள்ளுக்குள் எங்கோ ஒரு குற்ற உணர்வு இருந்தது. அவனுக்கு கருணை என்ற உணர்வு இல்லை. ஒருவரை காயப்படுத்தினால் எப்படி இருக்கும் என்ற யோசனை கூட இல்லாமல் அவன் ஒரு பயங்கரமான கொள்ளைக்காரனானான். மக்கள் அவனை கண்டதும் அவன் வந்தால் உயிர் வாழ்வது கேள்விக்குறி என்று சொல்லக்கூடியவனாக இருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு செல்வந்தனின் வீட்டில் நுழைந்து கொள்ளையடிக்க முயன்றான். ஆனால் அந்த வீட்டின் காவலாளிகள் அவனை பிடித்து அரசனிடம் ஒப்படைத்தனர். அரசன் கோபமாக, அவன் மனிதன் அல்ல, கொடிய வில்லன், மரண தண்டனை அளிக்க வேண்டும் என்று கூறி அவனுக்கு தீர்ப்பு வழங்கினான். அந்த வார்த்தைகள் சங்கரனின் மனதை நெருங்கிய போதும் அவன் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் ஒழுங்காக வாழவில்லை, ஆனால் இன்னும் வாழ வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருந்தது. ஒரு நாள் காவலர்கள் கவனிக்காத போது அவன் சிறையிலிருந்து தப்பி ஓடினான். அவன் வாழ்க்கையை முதலில் பயத்திலிருந்து தப்பிக்க, பின்னர் அதை புரிந்து கொள்ள புறப்பட்டான். சங்கரன் ஓடிக்கொண்டே ஒரு அடர்ந்த காட்டுக்குள் புகுந்தான். இருட்டிலும் பயத்திலும் அவன் முழுவதுமாக சோர்ந்து போனான். அவன் இதுவரை பயம் என்பதை கண்டதில்லை. ஆனால் இப்போது மரண பயம் அவனை சுற்றி வளைத்திருந்தது. அவன் ஓடி ஓடி முடிக்க முடியாத அளவுக்கு களைப்புற்று ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் விழுந்தான். மூச்சு வாங்க உடம்பு வியர்த்து கொண்டு கண்களை மூடினான். அவனுக்கு தெரியவில்லை,
அவன் அமர்ந்த இடத்தில் ஒரு பழமையான சிவலிங்கம் இருந்தது. அது நூற்றாண்டுகளாக அங்கு இருந்தாலும் தற்போது அதற்கு வழிபாடு செய்யும் ஒருவர் இல்லை. ஆனால் இயற்கையே அதற்கு தானாகவே பூஜை செய்து கொண்டிருந்தது. இப்போது அவனுக்கு உணர்வு விழித்துவிட்டது. அவன் மூச்சை விட நேரம் கிடைத்த போது தன் வாழ்க்கையை நினைத்தான். அந்த நாள் மகா சிவராத்திரி. இரவு முழுவதும் காற்று கடுமையாக வீசியது. ஆலமரம் மெதுவாக அசைந்தது. இலைகள் உதிர்ந்து சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. இது சிவன் மீது பூஜையாக மாறியது. மரத்திலிருந்து சில துளிகள் பொழிந்தன. அது அபிஷேகமாக மாறியது. சங்கரன் ஒருபோதும் இரவு முழுவதும் விழித்திருந்தில்லை. ஆனால் இன்று பயத்தால் அவன் தூங்க முடியவில்லை. அவன் ஜாகரம் அனுஷ்டித்தான். அவனது விழிகள் நீரில் சிமிட்டியதால் அவன் அதிர்ந்து விட்டான். தன்னை அறியாமல் ஓம் என்று ஒரு குரும் முழக்கம் விட்டான். அது இறைவன் மூல மந்திரமாக மாறியது. இப்படி அவன் தெரியாமலே இறைவனுக்கான பூஜை, அபிஷேகம், விரதம், ஜாகரம் அனைத்தும் செய்துவிட்டான். இந்த நேரம் அவன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அவன் கொடிய குற்றவாளியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. நான் செய்த பாவங்கள் என்னவாகும்? நான் வாழ்க்கையில் இவ்வளவு நேர்மறை எண்ணமே எண்ணவில்லையே. என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்று அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அவன் இதுவரை ஒருவரையும் நன்றாக அணுகியதே இல்லை. அவன் மனதின் அடிப்படையில் ஒரு கேள்வி எழுந்தது. நான் எந்த விதத்திலும் திருந்த முடியாதவனா? இரவு முழுவதும் பசியால் அவன் விழித்திருந்து தவித்த போது ஒரு ஒளி மின்னல் போல பளிச்சென்று வந்தது. சங்கரா! அவன் தலை தூக்கியான். அவன் முன்னே ஒரு உயர்ந்த வடிவம், சிவபெருமான். சங்கரன் திடுக்கிட்டு எழுந்தான். அவன் கண்டது கனவா அல்லது உண்மையா என்றே புரியவில்லை. சங்கரா, நீ அறியாமல் என்னை வணங்கினாய். உனது பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிட்டன. இனி ஒரு நல்ல மனிதனாக பிறந்து வாழ்வாய். சங்கரன் வியப்புடன் பார்த்தான். அவன் ஒருபோதும் கருணையை உணரவில்லை. ஆனால் இப்போது ஒரு அருள்மிகு சக்தி அவனை இருகரங்களால் நெகிழச் செய்தது. அவன் கண்ணீர் விட்டான். இறைவனின் பரிசு அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளித்தது. அந்த நாளுக்குப் பிறகு அன்று முதல் சங்கரன் முழுவதுமாக மாறிவிட்டான். அவன் மற்றவர்களுக்கு உதவத் தொடங்கினான். தீயவர்களை நல்ல பாதைக்கு அழைத்தான். மக்களுக்கு உணவு கொடுத்தான். எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், பரமசிவனின் திருவருள் மட்டுமே வேண்டும் என்று அவன் தினமும் சிவனை நன்றியுடன் வழிபட்டான். சங்கரன் காவேரி நதிக்கரையில் நின்று சிவனை தியானிக்கிறான். காலை எழுந்தவுடன் ஓம் நம சிவாய மந்திரம் ஜெபித்தான். உணவு உண்டதற்கு முன் சிவன் புகழை பாடினான். இரவின் போது சிவ வழிபாட்டில் ஈடுபட்டான். சிவன் அருளை பெற்ற பிறகு சங்கரன் ஒரு புதிய வழிபாட்டை அறிமுகப்படுத்தினான். அவன் ஆலமரத்திற்கீழ் நின்று ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கினான். அதற்காக தினமும் 108 மஞ்சள் மலர்களை அர்ப்பணித்தான். நீரால் அபிஷேகம் செய்து ஓம் நம சிவாய் ஜெபித்தான். அவன் செய்த இம்மாதிரியான உன்னத வழிபாட்டால் கிராம மக்கள் அனைவரும் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டனர். சங்கரனின் அன்பான வழிபாடு பலரும் பின்பற்ற ஆரம்பித்தனர். அவன் காட்டிய பக்தி உலகிற்கும் ஒரு பாடமாக மாறியது. சிவ வழிபாட்டின் மூலம் தீய சக்திகளை நீக்கலாம் என்று மக்கள் புரிந்து கொண்டனர். சிவ வழிபாடு மக்கள் மனதில் அமைதியை கொண்டு வந்தது. சிவன் அருளால் சங்கரன் வாழ்க்கையின் இறுதியில் பேரின்பம் அடைந்தார். இன்று சங்கரன் வழிபட்ட ஆலயங்கள் பல இடங்களில் உருவாகி அவனுடைய வழிபாடு இன்னும் தொடர்கிறது. சிவ வழிபாட்டின் மூலம் பாதகங்கள் அகலும், ஆன்மீக சக்தி கிடைக்கும், நல்லாரோக்கியம் பெறலாம், மகிழ்ச்சி, அமைதி நம்முடன் இருக்கும். ஓம் நம சிவாய் என்ற மந்திரம் நம்மை ஆன்மீக நிலைக்கு உயர்த்தும் சக்தி கொண்டது. சங்கரன் வழிபாடு மூலம் உலகம் ஆன்மீக உணர்வை அடைந்தது. அவன் வாழ்க்கை மக்களுக்கு பக்தியில் உறுதியாக இருக்க ஒரு உதாரணமாக மாறியது. ஓம் நம சிவாய.